இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சட்ஸ் அண்ட் இண்டிசஸ், தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா விகிதமுறா மூலங்கள் அப்படிங்கிற தலைப்புல இருந்து வந்திருக்கு. ஸோ இங்க பாருங்க, எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சேமா இருக்கு, மேல பவர் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கு, மாறி இருக்கு. ஓகேவா? இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் சீக்வல் டு ஏ பவர் எம் பிளஸ் என் படிச்சிருப்போம். ஓகேவா? இது ஏங்கிறது பேஸ் காமனா இருந்து பவர் மாறி இருந்து மல்டிபிளிகேஷன்ல இருந்தா பவர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதான் இங்கேயும் நான் பண்றேன். ஓகேவா? நம்மளுக்கு பேஸ் தேவையில்லை, ஏன்னா எக்ஸோட வேல்யூ தானே தெரியணும். எக்ஸ் வந்து பவர்ல தானே இருக்கு. ஈக்குவல்ல இருந்து ஓகேவா, பேஸ் காமனா இருந்தா மேல இருக்க பவர் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈக்குவல்ல எழுதிக்கலாம். எம் இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப -4 + 3x = 5, 3x = 5, -4 அங்கிட்டு வரும்போது +4, 3x = 9, 3 1s are 3 3s are, x ஓட வேல்யூ 3. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.